அப்பத்தாவுடைய நடிப்பு பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பத்தாவும் வசந்தியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா நல்ல ஒரு பிளான் பண்ணுறாங்க. சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏலே சேது, எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், என்ன பத்தா சொல்லு, இங்கே வீட்டில் தான் தோட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், சரி என்னன்னாலும் பரவாயில்ல, அதை அப்படியே போட்டுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஆஸ்பத்திரிக்கா? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு இப்போ நீ வர சொல்கிற? நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தனா கூட யாரையாவது கூட்டிகிட்டு தானே போயிருப்ப, சின்னம்மா இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு தானே போயிருப்ப கருப்பு மாமாவை. இப்போ என்ன நீ ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏண்டா ஆஸ்பத்திரிக்குனா வானா வாடா, எதுக்குடா இம்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? வெரசா பரப்பட்டு நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரி இருக்கு பார்த்தியா, அங்கே வா, நீ அங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும், கிளவி எதுவும் சொல்லவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா சேது பரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் வாசலில் அப்பத்தா நிற்கிறாங்க. வாடா, என்ன மசமசன்னு வெளியவே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க, என்ன செக்கப்லாம் முடிஞ்சா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கூப்பிடவும், இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தேல செக்கப் முடிஞ்சிருச்சு போகலாம், உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் நான் வர சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி சேதுவோடைய கையை பிடிச்சி அப்பத்தா இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய், என்ன அப்பத்தா எதுக்கு இவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்க? வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், வணக்கம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா பார்த்தா சேதுக்கிட்ட, டே சேது, இவங்க மகப்பேறு மருத்துவ டாக்டர், இவங்க இங்கே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டடா, இவங்க இப்போ தான் தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ணாங்க. டாக்டர், நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே இவங்கிட்ட அச்சு பெசராமல் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா தான் இவன் எதா இருந்தாலும் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், வணக்கம் டாக்டர், என் பேர் சேது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மிஸ்டர் சேது, நீங்கள் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்துட்டு இங்கே தலையாட்டுறாரு சேது. இங்கே பாருங்கள் சேது, உங்களுக்கு ரொம்ப ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காகத்தான் உங்கள் பாட்டி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்கவும், தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லி இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்கள் மனைவி வயிற்றுல ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் 2 குழந்தைக்கு அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா டாக்டர் சொல்லவோ, சேதுக்கு கையை ஓடலை காலை ஓடலை. என்ன டாக்டர் சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. சேது, நீங்கள் 2 குழந்தைக்கு அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இதை கேட்டுட்டு பார்த்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அப்பத்தாவை தூக்கி சேது சுற்றிக்கிட்டு இருக்காரு. டேய் இறக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கீழே இருக்க சொல்கிறாங்க. அவளை பற்றி உன் மனசில் அம்புட்டு கோபம் இருக்குன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, இப்போ அவள் வயிற்றுல 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு டாக்டர் சொன்னதும் அப்படியே துள்ளி குதிக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், பின்ன என்ன இருந்தாலும் இருக்காதான், உண்மையா டாக்டர், உண்மையிலேயே அவள் வயிற்றுல 2 குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே சேது கேட்குறாரு. ஆமாம் சேது, நீங்கள் தமிழ்ச்செல்வியை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும், இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி இதானா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்ச்செல்வியை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறணும். தமிழ்ச்செல்வி உடல் அளவில் மட்டும் இல்லை, மனதளவுலையும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். தமிழ்ச்செல்வியை மனதளவில் மட்டும் காயப்படுத்தாமல் அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்களோ அப்போ தான் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா வளரும். இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆஸ் ஒரு டாக்டராக ஒரு பேஷண்ட்டோடைய ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பேஷண்ட்மோ அதைத்தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தமிழ்ச்செல்வியை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறணும். அவங்களும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, கரெக்டான நேரத்துக்கு டேப்லெட்ஸு, நல்ல காய்கறி பழங்கள்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். வாழ்த்துக்கள் சேது அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசுகிறாங்க. சேது பார்த்தா, சரிங்க டாக்டர், கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பத்தான் இதை கேட்டுட்டு அப்படியே வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா அவங்க போயிடுறாங்க. அப்பத்தான், இது சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டி அணியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆமாடா, நான் வீட்டில் வந்து சொல்லியிருந்தா நீ இந்த அளவுக்கு இம்புட்டு தூரம் சந்தோஷப்பட்டிருப்பியா? நான் என்ன சொன்னாலும் பொய் சொல்கிறேன், அவளுக்கு ஏற்றுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ என்னையே தான் திரும்ப கேள்வி கேட்ப, என்கிட்ட தான் சண்டைக்கு வருவ. ஆனால் இப்போ டாக்டர் சொன்னாங்க பார்த்தியா, அவள் வயிற்றுல 2 உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு, நீ கேட்ப பாரு, எங்கள் அம்மாவே திரும்ப மகளாக வந்து பிறக்க போகிறோன்னு, ஒரு மீனாட்சிக்கு பதிலாக 2 மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கவோ சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.